ஹலோ ஆல், இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மெயின்ஸு. ஐயா, உங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுயா. எனக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, சிலர் சார் பிஓங்கிறாங்க, சரிங்களா. சிலர் சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் பொறுமையாகவே இது கொஞ்சம் லெவலை ஏற்றி கொண்டு போங்க சார் அப்படிங்கிறீங்க. சிலர் லெவல் 2 ஓகே சார், லெவல் 2 ஓகே சாருங்கிறீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நான் காட்டுறேன், ஓரளவுக்கு கொஷின் ஸ்டஃப்பு ஓகேவான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு கொஷின் காட்டுறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு அதை காட்டிடுறேன், சரிங்களா. ஐயா, இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது, சரிங்களா. ஏன்னா நான் ஸ்கோரிங் பார்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். டெய்லி ஒரு ஸ்கோரிங் பார்ட் போட்டால் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டுருவோம், நாளைக்கு நம்பர் சீரிஸ் போடுவோம், அந்த மாதிரி போடுவோம், சரிங்களா. ஸ்கோரிங் பார்ட் ஒன்று போட்டுருவோம். இந்த பார்த்துக்குங்க, இது ஒரு கிளரிக்கல் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோரிங் பார்ட்டு. ஒரு ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய, மெயின்ஸில் கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்கிற ஸ்கோரிங் பார்ட்டு. எத்தனை கொஷின் பார்த்துங்க, 1 2 3 கொஷின் இருக்குது, ரைட்டா. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்லப்ஸ் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஃபில்லப்ஸ் கொஷின் இது எஸ்பிஐ கிளர்க்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபில்லப் கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸில், சரிங்களா. இந்த மாதிரி கொஷினை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன், சரிங்களா. அடுத்தடுத்து வரும்போது ஒரு 5 ஃபில்லர்ஸு 4 ஃபில்லப்ஸ் கேட்குற மாதிரி கேள்வியெல்லாம் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா. ரைட், இதை கொஞ்சம் அடுத்து கொண்டு இப்போ கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்து வந்திருக்கேன். இது எல்லாமே சாம்பிள், சரிங்களா. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைனா அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம், ஓகேவா. ரைட், அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபனல், சரிங்களா. ஒரு பை சார்ட்டு, ஒரு ஃபனல், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி. இது கொஞ்சம் லெவல் 1ன்னு வச்சுக்கோங்க. லெவல் 1லாம் இல்லை, இது ஒரு லெவல் 2ன்னு வச்சுக்கலாம். லெவல் 2, சரிங்களா. லெவல் 1 ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லெவல் 2ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு ஃபனல் பேஸ்டு டீச்சிங்கோட லெவல் 2, சரிங்களா. இதில் ஹை லெவல் இருக்குது நம்மள்கிட்ட, சரிங்களா. இது வந்து கிளரிக்கல் லெவலு. கிளரிக்கல் மெயின்ஸ் கேட்கக்கூடியது. கிளரிக்கல் மெயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், சரிங்களா. இது ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, ரைட்டா. அடுத்து இது தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஓகேவான்னு பாருங்கள். இது பிஓ லெவலு, எஸ்பிஐ பிஓ லெவலு, ஓகேங்களா. ஆனால் இது இன்றைக்கி எடுக்க முடியாது. இது இன்றைக்கி கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஓகேவா. ஏன் அப்படின்னா இது ரொம்ப டைம் ஆகும். இது 1 நடத்தினாலே 1/2 மணி நேரம் ஆகிடும், சரிங்களா. 4 கொஷின் தான், ஆனால் 1 நடத்தினாலே 1/2 மணி நேரம் ஆகிடும். இதை நான் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டு பிஓ லெவலுக்குனாலும் பரவாயில்ல சார், கொண்டு போங்க அப்படின்னா ஓகே சார். இது கிளர்க் லெவல் கண்டிப்பாக கிடையாது, இதெல்லாம் கிளர்க் லெவல் கிடையாது, ஓகேவா. ரைட்டா, ரொம்ப கொடூரமாக கேல்குலேஷன் இருக்கும். இது பிஓ லெவல். பார்த்துங்க, ஏ பி சி டி ஈன்னு அடிச்சுக்கிட்டே போவாங்க, சரிங்களா. ரைட், அதுக்கடுத்து இது இல்லாமல் இன்னொரு 2 அப்ளிகேஷன் சம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் சம் போட்டு விட்றலாம், ஓகே. குவான்டிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன் சம் 2 இருக்குது, அதை போட்டுக்கலாம், ஓகேவா. ரைட், சரி. இது நாளைக்கு தான், டுமாரோ தான் இது, சரிங்களா. யாரும் இன்றைக்கி நினச்சிடாதீங்க. உடனே சார் இந்த இது நடத்தினா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த வீடியோ தயவுசெய்து பார்க்காம உங்களுக்கு எது கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக ஹை லெவலில் இருக்கோ அது பாருங்கள். நீங்கள் ஹை லெவலுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஹை லெவல் தான் பார்க்கணும், சரிங்களா. இதில் எதுவும் வித்தியாசமாக சொல்லிக் கொடுப்பேன் எப்படின்னாலும் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கங்க, எடுத்துக்கங்க, ரைட்டா. ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க. ரைட், இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சா முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு வேகமாக எழுத பார்த்துருங்க, சரிங்களா. அதாவது சின்ன சின்ன சால்விங்லாம் அப்படியே எழுதிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்னா என்ன எழுதணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2, இது வந்து பார்த்திங்கன்னா p² அப்படியே எழுதிருங்க. 2p² -5p, இங்கே வந்து பார்த்திங்கன்னா -7. உட்காந்து ஒவ்வொன்றையாக சால்வ் பண்ணாதீங்க. இங்கே 2 அடுத்து p × p அது மாதிரி எழுதாதீங்க, சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷனோட ரூட் என்னதுன்னா +, +, வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நினச்சி 14, ஓகே. 7 2 அப்படியே வந்துடும், 7 2 அப்படியே வந்துடும். கீழே டினாமினேட்டரில் 2 போட்டுருவீங்க. டினாமினேட்டர் 2 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் கடைசியில் பார்த்தா +3 -1 +3.5 ஆமாம், +3.5 -1 +3.5 -1, சரிங்களா. ரைட், அடுத்த 2வது கொஸ்டின் போயிடுமா. 2வது கொஸ்டின், 2வது என்னது இருக்குது, 5q². இங்கே என்னது 100q, 100 100னா 10q ப்ளஸ் ஒரு 8q. 10q ப்ளஸ் ஒரு 8qனா புரியணும். 10q ப்ளஸ் ஒரு 8qனா 18q -18q, ரைட்டா. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 × 5, 7 × 5னா எவ்வளோ ஆச்சு, -35 = 0, ரைட்டா. இப்போ வாங்க, 5 × 35 175, 25 7 +25 -7. இதான் ஐயா, இதெல்லாம் பார்த்தனே கண்டுபிடிக்கணும். இதை 7 5ன்னு பிரிச்சுக்குவீங்க. 5 × 5 25, 7 அப்படி போட்டால் கரெக்டாக 18 வருது. புரியுங்களா என்ன பண்ணேன்னு. இதை டக்குன்னு உங்கள் மைண்ட்லேயே 7 5ன்னு பிரிச்சிங்கன்னு வைங்க, ரெண்டுமே ப்ரைம் நம்பரு. இதை தாண்டி பிரிக்கவே முடியாது, சரிங்களா. ப்ரைம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. டேரெக்டாக அந்த 5 × 5 25, இன்னொன்று 7 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அப்படி பெட்டர், ஓகேவா. ரைட், என்ன பண்ணால் டிவைடட் பையில் 5, இங்கேயும் டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா வேல்யூ என்ன வந்துடும், +5 -1.4. ஐயா, அப்படியே ரீசனிங் மெயின்ஸும் கொண்டு போகலான்னு இருக்கேன். உங்களுடைய யோசனை என்னன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இங்கிலீஷை கொஞ்சம் கட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. ரீசனிங் மெயின்ஸ் கொஞ்சம் தேவைப்படுமோ அப்படின்னு தோணுது. அதனால் கேட்குறேன். நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், அதையும் கொண்டு போவோம்.
ரைட்டா. ஆர் ஸ்கொயர் மைனஸ் 32, இது 32 பார்த்தனே தெரியுதுல்ல, 1024 32 பார்த்தனே தெரியணும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் 32 ஆர் ப்ளஸ் 22 ஆரா, ப்ளஸ் 22 ஆர், வேண்டாம் இதெல்லாம் ப்ளஸ் போட்டு எழுத வேண்டாம், டேரெக்டாக எழுதிடுவோம். மைனஸ் 32 ப்ளஸ் 22 மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 10, 10 ஆர். இது மாதிரி மைண்ட்லேயே பண்ணுங்கள், திருப்பி திருப்பி ஸ்டெப்பு அதிகம் கொண்டு போகாதீங்க. அடுத்து 140% ஆஃப் 15, 100னா 15, 40% எடுத்தால் 6, 40%னா 6னா 15 ப்ளஸ் ஒரு 6 எவ்வளோ ஆச்சு, 21, மைனஸ் 21 இருக்கும் ரைட் சைடு. அது இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 21, ப்ளஸ் 21. நான் ஏன் உங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி செய்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாமில் இதே ஸ்பீடில் நீங்கள் வேகமாக செஞ்சுருங்க, ஓகேவா. +7 3, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டும், அப்படியே எழுதிக்கலாம். +7 +3 எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன் அதுக்காக, ரைட்டா. அடுத்து ஈக்குவேஷன் 4 இங்கே எழுதிடுவோமா, இங்கே எழுதிடுவோம், அப்போ தான் ஒரே இதாக முடிச்சிடும். எஸ் ஸ்கொயர் ஓகேங்களா, ரைட்டு. மைனஸ் 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் 11x 11s ப்ளஸ்ஸு 5 ஸ்கொயர்னால் 25 ப்ளஸ் ஒரு 3 28 ஈக்குவல் டு 0, ஓகேங்க ரைட்டு. இப்போ பார்த்தா 7 4 +7 +4, இது எஸ் ஸ்கொயர், இது எஸ் ஸ்கொயர், ரைட். வாங்க இப்போ என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். இதெல்லாம் கேள்வி கொடுத்துருப்பாங்க, கீழே என்னென்ன கேள்வி தான் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து போட்டுக்கும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 4 அண்ட் லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஓகே. ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 4 என்னது, 4, ரைட். லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 என்னது, 3.5. 3.5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 தான் டிஃப்ரென்ஸ், ரைட்டு. அடுத்து லார்ஜஸ்ட்டு ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2வையும் அடுத்து ஈக்குவேஷன் 4ஐயும் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணிட்டா எந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க, எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க, ஓகே. ஃபஸ்ட்டு போய் லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 and 4, லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 இங்கே 5, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4வது ஈக்குவேஷன் 7, 7 × 5 எவ்வளோ ஆச்சு, 35 எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 6வது ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கா, ஆமாம். 35 பக்கத்தில் யார் பக்கத்தில் இருக்காருன்னா 6வது ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கார், 6 ஸ்கொயர் வரணும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு வரணும். ஓகே. 216 கியூப் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் 6, ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று வரும் ஆன்சரில், ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சரில் வரும்னா இது ஓகே, இது வராது, இந்த ஆப்ஷன் வராது, நன் ஆஃப் தீஸ் வராது, ரைட்டு. ஆர் கரெக்ட் வரலாம், இல்லை இது வரலாம், சரிங்களா, ரைட்டு. 2 and 3 இருக்குது, இங்கே 1 வரணும்ல, 1 வரணும்னா இது வரணும். அடுத்து LCM ஆஃப் த லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 and 3, லார்ஜஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 and 3 எடுப்போம். ஈக்குவேஷன் 2 and 3யோட லார்ஜஸ்ட் ரூட், ஈக்குவேஷன் 2 இங்கே இருக்கார் லார்ஜஸ்ட் ரூட்டு, ஈக்குவேஷன் 3யோட லார்ஜஸ்ட் ரூட்டு. இதுக்கு LCM எடுத்தால் எனக்கு 35 தான் வருது. 35 எடுத்தால் அது என்ன ஆன்சரா, கிடையவே கிடையாது. 35ங்கிறது இதோட ஆன்சர். ஆனால் அவங்க கேட்குற கேள்வி என்னது, நியரஸ்ட். நிறைய பேர் தப்பாக படிச்சிருவாங்க. இதை படிக்காமல் நியரஸ்ட் ஸ்கொயர்னு படிக்காமல் டேரெக்டாக இந்த மட்டும் படித்தாங்கன்னு வைங்களேன், இங்கே ஆன்சர் 35ன்னு வரும். இந்த ஈக்குவேஷனோட LCM எடுத்தால் அதுவும் ஆன்சர் 35ன்னு வரும். அதனால் 2 நீங்கள் ஆன்சராக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 2 ஆன்சராக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, சரிங்களா, ரைட். இப்போ இது 35ன்னு வருது ஆன்சரு, ஆனால் நமக்கு வரக்கூடாது, நமக்கு என்ன வரணும், 6ன்னு வரணும். ஏன்னா நியரஸ்ட் ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பருடைய ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னா 6ன்னு இருந்தால் அதோடைய ஸ்கொயராக இருந்தால் தான் 36ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு 6ன்னு வரணும். இது 35 வராது ஆன்சரில், செகண்ட் ஒன்று வராது, கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஆன்சர் நான் பாலார் கரெக்டு வராது, ரைட்டு. இப்போ 1 இல்லைனா 3, 1 and 3 இருக்கணும். ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலர் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 3 and 4, ஈக்குவேஷன் 3 and 4ஓட ஸ்மாலர் ரூட்டோட ப்ராடக்ட் எடுத்து அதை பாதி இருக்கணும். ஈக்குவேஷன் 3 and 4உடைய ப்ராடக்ட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 12, அதை பாதி ஆக்கணும், அப்படின்னா 6 ஆன்சரில் வருது, ஓகே. பாருங்கள், ஸ்மாலர் ரூட் என்னதுன்னா ஈக்குவேஷன் 3ல் நான் 3, ஈக்குவேஷன் 4ல் 4, இதை நடத்தி ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. ப்ராடக்ட் பண்ணி அதை பாதியாக்குறாங்க. இதை ப்ராடக்ட் பண்ணால் 12 பாதியாக்குனா 6, அப்போ 1 and 3 தான் ஆன்சர், சரிங்களா, ரைட். இது ஒன்லி 1 வரும், 1 and 3 ஆன்சர், ரைட். அடுத்து இங்கே 2x இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸி அடிச்சலாம், இங்கே இதை 2ன்னு வைக்கலாம், 2xன்னு ஆக்கிறோம். 2x × 2x அதான் வேல்யூ, 4x². அடுத்து இங்கே 21 - 21x, ஓகே, ப்ளஸ் t = 0. ஒன் ஆஃப் த ரூட்டர்ஸ் 3 அண்ட் செகண்ட் ரூட் இஸ் k. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ரூட், ஓகே, ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2 அண்டு k. ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 உடைய ஸ்மாலஸ்ட் ரூட், ஈக்குவேஷன் 2 இந்த இருக்கார், அவருடைய ஸ்மாலஸ்ட் ரூட் இந்த இவர் 1.4 -1.4, அவர் தான் ஸ்மாலஸ்ட் ரூட். இங்கே இருக்கா, -1.4,
புரியுங்களா? -1.4. எக்ஸாமில் லியோ சார் போய் உட்காந்தாருன்னு வைங்களேன், இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா போடுவார்? -1.4. இவன் எவனும் ஆன்சர் இல்லை, இவன் எவனுமே ஆன்சர் கிடையாது, இந்த 3 பேர் ஆன்சர் கிடையாது. இப்போ நான் ஈக்குவேஷனே சால்வ் பண்ணல, இந்த 3மே ஆன்சர் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்டேன். ரைட்டா? அடுத்து இதை ஏன் சொல்கிறேன், நான் இப்போ முடிவு பண்ணேன்றதை சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் எங்கே சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ரைட்டா? இது ஆன்சர் வராது சார், ஏன் வராதுன்ற சொல்கிறேன் அப்புறம். ரைட்டா? ரைட். அடுத்து 4x² இந்த மாதிரி 21. இது நார்மலாக சால்வ் பண்ணிடுமா? இது 1 ஆஃப் த ரூட் இஸ் 3 அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நம்பரை 3ஆல் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணனால தான் 3 வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? 12ன்றது தான் ரூட்டாக வந்திருக்கும். இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிப்பீங்க, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 4ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? 3ன்னு போட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ 3ன்னு வந்திருக்கும், அதான் 3 வந்திருக்கும். அப்போ இங்கே இன்னொன்று வரது என்னது இருந்திருக்கும்? 21க்கு பதிலாக இன்னொன்று வந்திருக்கும், 12ன்னு வந்திருக்கும். ஒரு ரூட்டு 12ன்னு வந்திருக்கும், +12ன்னு வந்திருக்கும், அதான் இங்கே எப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ இன்னொரு ரூட் என்ன இருக்குன்னா +9ன்னு இருந்திருக்கும். புரியுங்களா? இன்னொரு ரூட் என்ன இருக்குன்னா +9ன்னு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதை டிவைட் பை 4 போட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு +3 கிடைக்கும். அடுத்து இதை நீங்கள் டிவைட் பை 4 போட்டிங்க, அப்போ 9/4. புரியுங்களா? அப்போ கேவோடைய வேல்யூ என்னது? செகண்ட் ரூட் என்னது? கேவோடைய வேல்யூ 9/4. ஓகேவா? 9/4. அப்போ ப்ளஸ்ன்னு வருது, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் வருது, இதுதான் ஆன்சர். 3.15 தான் ஆன்சர். முடிஞ்சு. என்ன சார் பண்ணீங்க? முடிஞ்சுங்கிறீங்க. இப்போ கதைக்கு வரேன். இப்போ என்ன பண்ணேன்றதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே சார், இந்த மாதிரி கேள்வி கொடுத்தேன். நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சார், இது பார்த்தேன், ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2ன்றது -1.4. 1.4 நான் 1.4ன்னு பார்க்கல, நான் என்ன பார்த்தேன்? 14ன்னு பார்த்தேன். 14ன்னு பார்த்ததுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்துட்டேன்னா 7ஓடைய மல்டிபிள்ஸ். 14ன்றது ஒன்றும் இல்லை, 7ஓட மல்டிபிள். 7ஓட மல்டிபிள் செக் பண்ணும்போது 450, 45 7ஓட மல்டிபிள் வருமா? வராது. 425 7ஓட மல்டிபிள் வருமா? வராது. ஏன் அப்படின்னா 420 7ஓட மல்டிபிள் வந்துடும். பேலன்ஸ் உங்களுக்கு 5 தொங்கிக்கிட்டு இருக்கும், கண்டிப்பாக 7ஓட மல்டிபிள் கிடையாது. அடுத்து 6ங்கிறது 7ஓட மல்டிபிள் கிடையாது, அப்படியே தூக்கி போட்டு வெளியே போட்டணும். இந்த 3.15 ஏன் வரும் அப்படின்றத சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக தெரியும். என்ன தெரியும்னா 280 + ஒரு 35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 வரும். அதனால 7ஓட மல்டிபிளில் இது 2 மட்டும்தான் இருக்குது, மீது யாருமே 7ஓட மல்டிபிளில் இல்லைன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணேன். புரியுங்களா? சார் எனக்கு இது 7ஓட மல்டிபிளான்னு தெரியல. ஓகேவா? இப்போ நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, சார் இது எனக்கு 7ஓட மல்டிபிளான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் 7ஓட மல்டிபிள் இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரியும்னா கேன்சல் பண்ணிட வேண்டியதானே? இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் வச்சுருக்க வேண்டியதானே? இதை மட்டும் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம்னா மைனஸ் வருமானதை பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை சால்வ் பண்ணவே மாட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா இங்கே 9ன்னு வந்துடுனா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போது ஒரு மைனஸ் கூட ஒரு ப்ளஸ் மல்டிபிள் ஆகுது. புரியுங்களா? +9/4 தான் போட போகிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுனா நீங்கள் என்ன போடுவீங்க? ஆன்சரில் மைனஸ் வரப்போகுது. ஆன்சரில் மைனஸ் வரப்போகுதுன்னா -3.15. அவ்வளோதான். இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சரில் மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் இருக்காரு, அப்போ எப்படி ஆன்சரில் வரும்? கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். வேணால் சால்வ் பண்ணலாம், உங்களுக்காக சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? 9/4 கூட கண்டுபிடிக்க தேவையில்ல, ப்ளஸில் வருமானம் மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் போட்டுடலாம். சரி, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரியாதவங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? -1.4 இது அடிச்சிங்கன்னா என்ன வரும்? -0.7 2 டேபிள் அடிச்சேன்னா, அடுத்து இங்கே பாதி அடிச்சிங்கன்னா என்ன வச்சு? 4.5. 4.5 × 7 இல்லைனா 45 × 7 பண்ணுங்கள். 45 × 7னா 280, 40 × 7னா 280, 5 × 7னா 35. 280 + ஒரு 35 315. சரிங்களா? 3.5 மைனஸில் வரும், ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். அது 315. ஓகேங்களா? ரைட். ஆனால் இந்த இதெல்லாம் இப்படியே முடிச்சிடலாம். பார்த்தோன்னே அடித்தேன் பார்த்தீங்களா? 7 டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அடிச்சேன்ல. கடைசியில் பாருங்கள், யாரோட மல்டிபிள் பண்ணுறீங்க? 7 கூட தான் மல்டிபிள் பண்ணுறீங்க. சரி, வாங்க அடுத்து போ. அடுத்து ஃபில்லப்ஸ் வந்தாலே கதறுவாங்க ஸ்டூடெண்ட். ஃபில்லப்ஸ் வந்தால் ஒவ்வொன்றா எடுத்து செஞ்சு கதறுவாங்க. நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. எப்பயுமே ஃபில்லப்ஸ் வந்தால் இப்படி தான் செய்யணும். சரிங்களா? ரைட், வாங்க போகுமா? கொஞ்சம் வேகமாக போவோம். மேன் இன்வெஸ்டட் எவ்வளோனா 7,500 போடுறாராம். 2 years at X% per annum in compound interest. சார், இந்த கொஸ்டினை நீங்களும் செய்வீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே நான் சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, சார் என்னாலேயே செய்ய முடியுதுன்னா அது ஈஸி தானே அப்படின்னு நினைப்பேன். உங்களாலேயே செய்ய முடியுதுன்னா அது ஈஸி கிடையாது சார். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் லெவல் டிஐ உங்களாலே செய்ய முடியும். ஆனால் நீங்கள் எத்தனை நிமிஷம் செய்வீங்க? 4 நிமிஷம் செய்வீங்க. நான் எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷத்தில் முடிங்கன்றேன். 2 நிமிஷத்தில் முடிங்கன்றேன். வித்தியாசம் இதுதான். இந்த 1 நிமிஷம் வித்தியாசம் இருக்குல்ல, இல்லை 3 நிமிஷம் முடிங்கன்றேன். இந்த 3 நிமிஷம் வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் வித்தியாசம். 4 நிமிஷத்துக்கும் 3 நிமிஷத்துக்கு வித்தியாசம் இதுதான். புரியுங்களா? செய்ய முடியுன்றது மேட்ரு கிடையாது சார், எப்படி ஸ்பீடாக செய்யணுன்றது தான் மேட்ரு. ஓகேவா? ரைட்டு, வாங்க.
சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா கதை பேசலை நானும் சரிங்களா. கொஞ்சம் நிறைய ரீசெண்டாக கதை பேசிகிட்டு இருக்கேன். டேரெக்டாக கண்டென்ட் உள்ளே வர மாட்டேங்கிற பாருங்க. 7500 2 வருஷம் X% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்வளோனா 3300 இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டாங்க. சரி 3300 இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டாங்கன்னா இப்போ நான் டேரெக்டாக இதை பார்த்தாலே தெரியுங்க. 7500 3300 44%. பார்க்க முடியுதா? 7500 3000 வந்தால் 40%. ஏன்னா டபுள் ஆகுது. 1500னா டபுள், 20%னா 1500, 3000 வரும்னா எத்தனை பர்சன்டேஜ்? இன்னும் 2 பண்ணால் போதும் 40%. அடுத்து இது 40%னா அதில் பாதியும் கிடக்குதுல, 10% கிடக்கல. அப்போ நான் 4%, 44%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 44% வருதுன்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? நம்ம கன்ஃபார்மாக தெரியும்ல. எக்ஸோடைய வேல்யூ என்னது? 20. எக்ஸோடைய வேல்யூ 20. சார் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் டவுனில் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் ப்ரிலிம்ஸு கிளியராக இல்லை, ப்ரிலிம்ஸ் கிளியராக இல்லைன்னு அர்த்தம். புரியுங்களா? பார்த்தோன்னே 20% அடிக்கணும். இல்லைனா கொஞ்சம் ப்ரிலிம்ஸே டவுட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஹீ இன்வெஸ்டட் எவ்வளோனா 4800 இன் ஸ்கீம் ஏ. சார் 4800 ஸ்கீம் ஏல போட்டிருக்காரு. ஓகே. விச் ஆஃபர்ஸ் a சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 years. 2 வருஷம் கொடுத்துருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அட் அ ரேட் ஆஃப் டேஷ். சரி எவ்வளோ போடுறாரு? 4800 போடுறாரா? எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியாது, 2 வருஷம் போட்டிருக்காரு. ரைட். அடுத்து ஹி ஆல்சோ இன்வெஸ்டட் எவ்வளோனா டேஷ் ரூபீஸ். இந்த டேஷ்னால் இதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இன் ஸ்கீம் பி which offers a simple interest of 2 years for at the rate of ஓகே. இங்கே எத்தனை பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு? 24%. அமௌண்ட் தெரியாது. இங்கே எத்தனை பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு? 4800 2 வருஷம் தெரியும். புரியுங்களா? 4800 2 வருஷம்னு தெரியும். ஓகே ரைட். அடுத்து இங்கே இது வரைக்கும் முடிச்சோமா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ. ஸ்கீம் ஏலேருந்து வந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஃப்ரம் இ. ஓகே. இங்கேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் இவர் தான் பெருசாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஏ தான் மோருன்ட்டாங்க. ஓகே ரைட். எவ்வளோ அதிகமாக இருப்பாருன்றது தான் கேள்வி. புரியுங்களா? நான் கூட சொல்லும்போது இதான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் எழுதி வைக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எழுதிடுங்க. x-5 200x 480. புரியுங்களா? எந்த ஆப்ஷனை கிளியர் பண்ணால் டக்குன்னு வேலை முடியும்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா 3 ஆப்ஷனில் இருக்காரு. சப்போஸ் 3 ஆப்ஷன் வரலன்னா ஒன்லி 3 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுங்களா? இல்லைனா நம்ம கஷ்டம். அதனால் ஆப்ஷன் 1 சால்வ் பண்ணிடுங்க டக்குன்னு. இப்போ 20 எக்ஸுக்கு 20னா இது என்னது? 15 எங்கே போய் போடுவீங்க? இங்கே போய் போடுவீங்க. 15% இங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா 15% ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு பார்த்தா 30%. 30% ஆஃப் என்ன பார்ப்பீங்க? 4800. 30% ஆஃப் 4800 என்ன போடலாம்? 30 × 48ன்னு போடலாமா? ஏன்னா 30% ஆஃப் 4800 போது இந்த பர்சன்டேஜ் இந்த 00 கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ நான் எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்? 30 × 48 எழுதிக்கலாம். அப்படியே வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது? நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இது ரொம்ப முக்கியமே இதுதான். அதான் சொன்னேன், அப்ரோச் வித்தியாசம். அப்படியே வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹி ஆல்சோ இன்வெஸ்டட் எவ்வளோனா 200x என்னது? 200 × 20. 200 × 20னா எவ்வளோ? 4000 போட்டார். இங்கே எவ்வளோ வச்சு? 4000 வந்துருச்சு. சரிங்களா? 4000 வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். 4000ல் 20% இப்போ 24% பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அதே என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜ் 00 கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன எழுதிங்கன்னா 24 × 40 எழுதுங்க. 24 × 40 போடுவீங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 418 கொடுத்துருக்கான். சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே 24 தான் இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 48க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை × 2 பண்ணிடுங்க. 24ன்றதை × 2 பண்ணிடுங்க. இது என்ன பண்ணிடுங்க? ÷ 2 பண்ணிடுங்க. நம்ம கிளாஸை ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், × 2 ÷ 2 அதிகமாக யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஓகேங்களா? ரைட். இது என்ன பண்ணிடலாம்? 20 எழுதிக்கலாம். இதை 48ன்னு வச்சோன்னா இதை 20ன்னு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு 30 × 48, இன்னொரு சைடு 20, இது 48 × 20. சரிங்களா? எவ்வளோ டிஃபரன்ஸு? இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 × 48 தான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 × 48. 10 × 48 தான் டிஃபரன்ஸ்னால் இங்கே என்ன இருக்கணும்? 480 இருக்குது. கரெக்டு. ஒன்லி 1 கரெக்டு. 1 கரெக்ட்னா இதுக்கு 20 இது வரும். இது வராது. சரிங்களா? ரைட். ஓகே சார், ஆள் வந்துச்சுன்னா நம்பிக்கை வரும்ல சார், அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. சரி வாங்க வேணா போவோம். ரைட். அடுத்து போமா? அடுத்து இங்கே வாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 1 சால்வ் பண்ணுமா? அதே மாதிரி 2 சால்வ் பண்ணுவோம். பார்த்து எனக்கு புரியுது தானே? 30 × 48. இங்கே 24 48 மாற்றி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? 48 மாற்றி வச்சுட்டு இதை 40 20 மாற்றிட்டேன். அப்படின்றப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளிகேஷன். நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட். ஓகே ரைட். வாங்க அடுத்து போமா? அடுத்து இதை அழிச்சிருவோம். இதை நீங்கள் அழிக்கலாம் தேவையில்லை. நீங்கள் கீழே டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணுங்க, நான் இது அடுத்த பேஜ் போயிருன்றக்காக இதை அழிக்கிறேன். ஓகேவா? ரைட். வாங்க. இப்போ என்னன்னா எக்ஸ் பர்சன்டேஜ்னா எவ்வளோ? இங்கே கூட எக்ஸ் போட்டிங்களா? இங்கே கூட எக்ஸ் போட்டிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி சால்வ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி நீங்கள்
உங்கள் நோட்டு பேனா எடுத்து சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும். 20% 2 வருஷம், 20% 2 வருஷம்னா எத்தனை பர்சன்டேஜ்? 40%. 40 × 48 வச்சிடலாமா? 40% 0 கேன்சல் பண்ணி 40 × 48 வச்சிடலாமா? ரைட். ஒரு சைடு. இன்னொரு சைடு ஹி ஆல்சோ இன்வெஸ்டட் டேஷ் இன் ஸ்கீம் பி. எவ்வளோ போடுறாரு? 4800 போகிறாரு. ஸ்கீம் பியில் 4800 போகிறாரு. 2 years 24%. இங்கே 4000 இருக்கா, அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காரு? இவர் 4800 போட்டார். 4800 போட்டார்னா இங்கே என்ன வரும்? 24 × 48ன்னு வரும் சரிங்களா. இங்கே 40 × 48, இங்கே 24 × 48. டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? டிஃபரன்ஸ் எடுத்தால் 16 × 48 டிஃபரன்ஸ் சரிங்களா. இங்கே என்ன கொடுக்குறாங்க? 360 கொடுத்துருக்காங்க. நமக்கு 10 நாளே 480 தாண்டிடும். 360 வருமா ஆன்சரில்? கண்டிப்பாக வராது. 2 ஆன்சர் வராது. 2 ஆன்சர் வராது. ஓகே, 1 and 3 இல்லைனா ஒன்லி 1 சரிங்களா. 1 and 3 இல்லைனா ஒன்லி 1. புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு? 40 × 48யா, இங்கே 24 × 48 சரிங்களா. டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னது? 16. ஏன்னா 48 எனக்கு புரியலன்னு இப்படி சொல்லிடாதீங்க. 40 × 48 -24 × 48 இப்படி தான் டிஃபரன்ஸ் எடுப்பீங்க ரைட்டா. என்ன பண்ணினேன்னு புரிஞ்சா உங்களுக்கு? இங்கே 48 காமனாக வெளியே எடுத்துறேன். 48 காமனாக வெளியே 40 - 24ன்னு வரும் சரிங்களா. அப்போ நான் 48 × 16ன்னு எழுதிடல. இதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னது? 48 காமனாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 16 × 48 பார்க்குறேன். 10 × 48 பார்த்தாலே எனக்கு 480+. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரில்? 316 கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் இதானே கொடுத்துருக்காங்க. டேஷ் மோர் தானே கொடுத்துருக்காங்க. இங்கே 316 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே என்ன போடலாம்? தப்பு போடலாம். ஈக்குவேஷன் 2 தப்பு போடலாம். இப்போ 3 செக் பண்ணணும். 3 செக் பண்ணுமா? 3 ரைட். 3 செக் பண்ணும்போது 1.5x 1.5x இங்கே எத்தனை பர்சன்டேஜ்? 30%. கரெக்டுங்களா. எக்ஸுக்கு 20 தானே. எக்ஸுக்கு 20னா 1.5னா இங்கே 30%. 30%னா என்ன போடலாம்? 60 × 48 போடலாமா? கரெக்டா. 60 × 48 ஓகேங்களா. ரைட். 60. இது நிறைய ஃபில்லப்ஸ் போட்டால் என்ன என் கூட சேர்ந்து இதே மாதிரி நிறைய ஃபில்லப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் சரிங்களா. பயப்பட வேண்டாம் யாரும். ரைட். 24% ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 4000 இருக்குது. 24% ஆஃப் 4000. 4000 என்ன போடுறோம்? 24 × 40. 24 × 40 500. 500லாம் 48 மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஆன்சர் வராது. என்னடா இது ஒரு கேள்வின்னு சால்வ் பண்ணியிருக்கேன் சார். இது ஒரு கேள்வின்னு சால்வ் பண்ணி சங்கட்டமாயிடுச்சு. அசிங்கமாக போச்சு குமார். என்ன சொல்கிறேன்னா 500ன்னு பார்த்தனே வராதுன்னு ஏன்னு சொன்னேன்னா, சார் இது எதாக இருந்தாலும் 48ஓட மல்டிப்ளிகேஷன் தான் வரும். 48ஓட மல்டிப்ளிகேஷன் தான் வரும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பார்த்தனே போட்டு போயிடலாம். 48ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். 500ன்றது 48ஓட மல்டிபிள்ஸ் இல்லை. நான் வேணா அவங்க சால்வ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இதை பார்த்தனே அடிச்சுட்டு போயிடலாம். வித்தியாசம் இதுதான் ஓகேங்களா. ஒன்லி ஒன் ஆன்சர். இது இப்படி 60 × 48 போட்டோமா, இது 24. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 48 மாற்றுவோம். இதை என்ன பண்ணுவோம்? /2 பண்ணுவோம். × 2 பண்ணால் /2. இது × 2 பண்ணிங்கன்னா வச்சு 48 இன்ட்டு எவ்வளோ வச்சு? இது 20. இங்கே 48 × 20, இங்கே 48 × 40. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 40 × 48. லாங் வரங்க 500 கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 48 கூட மல்டிபிள் ஆகிற நம்பர் தான் நமக்கு இங்கே ஆன்சரில் இருக்கணும். கண்டிப்பாக அதான் இருக்கணும். ஏன்னா 248 மாற்றிடுவோம்ல. அப்போ 48 மல்டிபிள் ஆக தான் இருக்கணும். 500ங்கிறது 48 மல்டிபிளே ஆகாத நம்பரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஒன்லி ஒன் ஆன்சராக போட்டுக்கலாம். புரியுங்களா. இப்படி செஞ்சால் ரொம்ப ஸ்பீடாக செய்யலாம். சரி, நான் உங்களுக்கு சொல்லி எழுதி செஞ்சாலும் லேட்டு. இல்லைனா ஸ்பீடாக செஞ்சுட்டு போயிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 1.5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம் இந்த கொஸ்டின் தான். ரைட்டு வாங்க அடுத்து வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தெல்லாம் பாருங்கள். இந்த படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 முக்கியம். ஒரு படத்தை பார்த்து என்ன புரியுதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கும்போது பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த படத்தை பார்க்கும்போதே பாதி பேர் அவுட், பாதி பேர் எக்ஸாம் விட்டு அவுட். 80% மேலே 80% மேலே இந்த டயக்ராமே தப்பாக பார்ப்பீங்களா? இந்த டயக்ராம் தப்பாக ஃப்ளோவில் டான் வந்துருச்சு. ஃப்ளோவில் அப்படி இப்படின்னு எதாவது வரும். கொஞ்சம் கோச்சக்கூடாது ரைட்டா. இந்த படமே தப்பாக பார்ப்பீங்க. 80% இந்த படமே தப்பாக பார்ப்பீங்க. ஏன் தப்பாக பார்ப்பீங்கன்னா, இங்கே பார்த்துருவீங்க. உங்கள் கண் என்ன பார்த்தோம்னா இங்கே போஸ்ட் ஏ போஸ்ட் பின்னு பார்த்துரும். லெஃப்ட் சைடு யார் இருக்கா? போஸ்ட் ஏ இருக்காது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு யார் இருக்கா? போஸ்ட் பின்னு. இந்த தப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். தயவு செய்து கமெண்ட். ஆமாம் சார் தப்பாக பார்த்துருக்கேன். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிறது எப்பயுமே ரொம்ப முக்கியம் ரைட்டா. இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடு போஸ்ட் ஏ ரைட் சைடு போஸ்ட் பின்னு பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா? இதை போஸ்ட் ஏன்னு யோசிச்சிருப்பீங்க, இதை போஸ்ட் பின்னு யோசிப்பீங்க. கரெக்டாக உல்ட்டா வச்சுருக்காயா சம்பவத்தை பாருங்கள். ப்ளூ கலரில் இருக்கிறது தான் போஸ்ட் ஏவா. கேட்டால் எனக்கு கண்ணே தெரில, சிறுசாக இருந்துச்சு கண்ணே தெரில அப்படின்ட்டுவீங்க. அப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாண்ணா. இந்த இதாக இருக்கார்ல ஆரஞ்சு கலர் இருக்கிறது போஸ்ட் பி. புரியுங்களா? இங்கே கொடுத்துருக்க சம்பவமே அதுதான். உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காதுன்றீங்க. ஒரே பச்சா சார் குட்டியாக இருக்குது கண்ணு தெரிலன்றீங்க. ஆனால் இங்கேயே 80% அடி வாங்குவேன். ஏன் மெயின்ஸில் போய் நிறைய பேர் கோட்டை விட்றாங்கன்னா கண்ணை கரெக்டாக வச்சு பார்க்க மாட்டாங்க. கண்ணை அவங்களா ஒரு அசியூம் போயிடுவாங்க. என்னென்னா இங்கே லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, அப்போ இங்கேயும் லெஃப்ட் ரைட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? அதனால தான் இந்த கொஸ்டின்லாம் ட்விஸ்ட்டு கொஸ்டின்.
புரியுங்களா? இதை மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் வச்சு விடுவாங்க. நம்ம தப்பாக கண்ணை வச்சு பார்த்துருவோம். சரிங்களா? ரைட்டு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியலன்றுவாங்க. ரைட்டு, வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுமா சார்? உங்காருங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? எடுத்தேன் இந்த போஸ்ட் ஏ போஸ்ட் பி கரெக்டாக பார்த்துடணும். புரியுங்களா? ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நான் அதனால எப்பவுமே சொல்லுவேன், நோட்டு அடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது டிஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. படத்தை தப்பாக பார்த்துட்டீங்கன்னு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அந்த போன டைம் வரவே வராது. நீங்கள் தப்பாக போட்டுட்ருப்பீங்க. ஸ்டார்டிங்கே தப்பாகிடுச்சுன்னு வைங்களேன், மொத்த சம்மு தப்பாக வந்துருக்கு, ஆன்சரே வந்துட்டு இருக்காது. சரிங்களா? ரைட். அடுத்து எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஃபனல் பேஸ்டு டிஐனாலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னத்தையாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க சார். இது வந்து பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்தாங்க, பீப்புள் ஹூ ரீடு பேம்ப்ளெட்டை ரீட் பண்ணவங்க. அடுத்து பீப்புள் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க. பீப்புள் அப்ளைடு, அது டீ போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ளைடு ஃபார் பீப்புள் அப்ளைடு ஃபார் போஸ்ட்டு இங்கே இத்தனை. பீப்புள் அப்பியர்டு ஃபார் இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர். பீப்புள் செலக்டட் ஃபார் போஸ்ட் இத்தனை. புரியுதா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் பேம்ப்ளெட்டை படித்தவங்கலேருந்து பேம்ப்ளெட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்கலேருந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்கலேருந்து இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனவங்க வந்து போஸ்ட் அப்பியர். அதாவது இதான் ஃபனல்னாங்க. என்னென்னா இங்கேருந்து இங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும், இங்கேருந்து இங்கே கொஞ்சம் கீழே குறைஞ்சி வரும், அப்படியே குறைஞ்சி வரும். அதான் இந்த படமே எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகி இங்கே வந்து நிற்கும். புரியுங்களா? மேலேருந்து ஆரம்பித்து ஃபில்டர் ஆகி இங்கே வந்து நிற்கும். இதை தான் நாங்கள் ஃபனல் அப்படின்னு ஏன் ஃபனல்னு சொல்கிறாங்கன்னா, அதில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படியே சுருங்கி அப்படியே வரும்ல, அதுதான். ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே அதே தான் இங்கேயும் போஸ்ட் ஏக்கு இது, போஸ்ட் பிக்கு இது. ஓகேங்களா? ரைட்டு. 2 போஸ்ட் நேவஸ்ட்டா ஓகே. கிளரிக்கல் ஆஃபீஸர்ன்ற மாதிரி இது 2 போஸ்ட்டு. ஓகேங்களா? ரைட்டு. கலராக எழுதியிருந்தாலும் அழிச்சிட்றேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே இன்டர் கனெக்ட் ஆனால் என்ன கண்டுபிடிக்க தெரியும்னு தெரியுமா? என்ன எப்பயுமே கண்டுபிடிக்க தெரியும்னா என்னென்னு பார்க்குதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோடைய வேல்யூ என்னது, x². எக்ஸுன்றவர் x² ஆகாது, இங்கே வந்து p². சரிங்களா? ரைட்டு. இப்போ px வச்சு வேறு எங்கேயா இருக்கா? இந்த இங்கே இருக்குது x. புரியுங்களா? இந்த x இங்கே இருக்குது. ரைட். அடுத்து இங்கே p² இருக்கா? p இங்கே இருக்குது p இங்கே ஒன்று இருக்குது. இங்கே 0.5b. இதை பார்த்தனே தெரிஞ்சிச்சு என்னென்னா p வந்து ஈவன் நம்பர். கன்ஃபார்மாக சொல்லலாம் 100%, 100% p ஈவன் நம்பர். எப்படி சார் 100% p ஈவன் நம்பர்னா, இங்கே பாருங்கள் 0.5 என்ன பண்ண போகிறாங்க, பிஏ 2ஆக போட போகிறாங்க. 2ஆக போடும்போது எனக்கு என்ன வரணும், எனக்கு பாயிண்டில் ஆன்சர் வராமல் ஆன்சர் நம்பரில் வரணும். ஓகேங்களா? ரியல் நம்பராக வரணும். அதுக்காக நமக்கு என்ன போட்டுடலாம், இங்கே p 0.5 போது p கண்டிப்பாக ஈவன் நம்பர். இதை தான் ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி தான் பார்க்க தெரியணும். p ஈவன் நம்பர். இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கிறீங்கன்னா பாருங்கள். சரிங்களா? p ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சேன், இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்லேயே இன்னொன்று கண்டுபிடிக்கணும். படத்தை பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிக்க பாருங்க. சரிங்களா? வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு செகண்ட் டைம் தரேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரில. இங்கே பாருங்க, இங்கே ஒய் இருக்காரா, ஒய் இங்கே இருக்காரா, ஒய் இங்கே இருக்கார். ஒய் கண்டிப்பாக 4th டேபிள் அடி வாங்குறவர் இருப்பார். 4th டேபிள் அடி வாங்குறவர். ஏன் அப்படின்னா பாருங்கள், 4th டேபிளில் கண்டிப்பாக அடி வாங்குவார். 4th மல்டிபிள் டேபிள், 4 மல்டிபிள்ஸ். ஏன்னா ஒய் போட்டிங்கன்னா வைங்களேன், ஒய் டிவைட் பை 4 போடணும். 0.5ன்னு போடும்போது 0.5 ஒய்ன்னு போடும்போது ஒய் டிவைட் பை 4 போடணும். இதெல்லாம் எக்ஸாக்ட் கேட்டிங்க நிறைய பேர், எக்ஸாக்டாக கொண்டாங்க சார் அப்படின்னு. எக்ஸாக்ட் மீன்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ரைட்டு. ஓகே. ஒய் டிவைட் பை 4 போனாலும் ஒய் வந்து 4 மல்டிபிள்ஸாக இருக்கும். அப்படி இது மாதிரி பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட்டு. இப்போ போய் ஹிண்ட்டை படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 பார்த்துட்டோம். ஒன்று வந்து p வந்து இந்த மாதிரி ஈவன் நம்பராக இருக்கும், இன்னொன்று ஒய் வந்து இந்த மாதிரி 4th டேபிளாக இருக்கும். ரைட். p இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. p வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 11ட்டாங்க. p மல்டிபிள் ஆஃப் 11ஆ? ரைட். p மல்டிபிள் ஆஃப் 11. ஓகே. சரி, p மல்டிபிள் ஆஃப் 11 இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் போலே. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஏ கீழே போய் எழுதிடுவா. போஸ்ட் ஏ, போஸ்ட் பி. ரைட். போஸ்ட் ஏல மொத்தம் எத்தனை பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 24,000 கொடுத்துருக்காங்க. அதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா 66.66னா 2/3 16,000. போஸ்ட் ஏக்கு பேம்ப்ளெட் கொடுத்தது மொத்தம் 16,000. போஸ்ட் பிக்கு பேம்ப்ளெட் கொடுத்தது 8,000. நல்லா பார்த்துக்குங்க, இது ப்ளூ கலருக்கு தான் போஸ்ட் ஏ, ஆரஞ்சு கலருக்கு தான் போஸ்ட் பி. ரைட்டா? அடுத்து பீப்புள் ஹூ ரீடு பேம்ப்ளெட்டை ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேம்ப்ளெட்டை ரீட் பண்ணுவாங்க எத்தனை பேர் அப்படின்னா, இங்கே x², இதை நம்ம ஒன்றுமே முடியாது, x² அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இங்கே p². p²ன்றது p வேறு 11ஓட மல்டிபிள்ட்டாங்க. ஓகே. p
பி 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும் மாமா. அட் த சேம் டைம் பி வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கும், அதான் இங்கே போட முடியும். சரிங்களா? பி 11ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே என்ன நமக்கு தெரியும், என்ன நமக்கு தோணும் அப்படின்னா, வேறு கொடுத்துறாங்களா எலிஜிபிள் ஃபார் போஸ்ட்டு 7200, இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். எலிஜிபிள் இருக்காரா, எலிஜிபிள் இருக்கவர் யார், 7200. கண்டிப்பாக 7200க்கு மேலே தான் யார் இருப்பா, ரீட் பண்ணியிருப்பாங்க. 7200 எந்த ஸ்கொயர் கிட்ட வரும், எந்த ஸ்கொயரு, 75 85 85 ஸ்கொயர் கிட்ட வரும். எப்படி சார் 85 ஸ்கொயர்னா, நீங்கள் தெரியல 85 ஸ்கொயர்னா என்ன ஒன்றுனா இதை டபுள் பண்ணுவேன், இதை இன்ட்டு அடுத்த நம்பர் போயிட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7225 வரும். இங்கே 720 இருக்குது, 7225 85 ஸ்கொயர். இதுதான் இருக்கிறது 85 ஸ்கொயர் இருக்குது. ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 85 ஸ்கொயர் இருக்குது. 85 ஸ்கொயருக்கு மேலே தான் இருக்கும் யார், பி. கண்டிப்பாக பி அப்போ வந்து 85 நம்பர் 85ன்ற நம்பருக்கு மேலே இருக்கும், ப்ளஸில் இருக்கும். 85ன்றதுக்கு ப்ளஸில் இருக்கும். 85ன்றதுக்கு அதிகமாக இருந்தால் பி 11 டேபிள் மல்டிபிள்ஸ்னால் பி என்னவாக இருக்கலாம், 88ஆக இருக்கலாம். பி 88ஆக இருக்கலாம். அப்போ பி 99ஆகவும் இருக்கலாம். ஏன்னா பி 88 பி 99. ஆஹா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆமாம், 99 போனால் ஆட் நம்பர் போயிடும். 99 போனால் ஆட் நம்பர் போயிடும். அது இல்லாமல் 99 போச்சுன்னு வச்சுக்கோங்க, 90 ஸ்கொயரே எனக்கு என்ன கிடச்சுன்னா 8100ன்னு கிடச்சிரும். இங்கே நான் 99லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், 8100க்கு அதிகமாக. பேம்ப்ளெட் படித்தவங்களே எத்தனை பேர், 8000 பேர் தான். அப்போ அதில் பேம்ப்ளெட் வாங்கினவங்களே 8000 பேர் தான். அதில் நீங்கள் ரீட் பண்ணவங்கன்றவங்க இவங்களோட அதிகமாக இருக்கவே முடியாது, அப்போ கம்மியாக தான் இருக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுடலாம், நான் இங்கே 88 ஸ்கொயர் தான் ஆன்சர். பியோடைய வேல்யூ 88, பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்குது, பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பியோடைய வேல்யூ 88 பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது நீங்கள் 85 ஸ்கொயர்னா அதுக்கு கொஞ்சம் தான் மேலே இதில் இருக்கும். அப்போ 88ன்னு போட்டலாம். அப்போ 88 ஸ்கொயர்னா 88 ஸ்கொயர் வேல்யூ 7744. ஆமாம், 7744 தான். 7744 தான். 88னா 774. எப்படி 7744? அதையும் டக்குன்னு எப்படி சொன்னோன்னா 88ங்களா, 88 ஸ்கொயர்னா தான். இது 100 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். 100 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 144. 12 ஸ்கொயர் கம்மியாக இருக்குது. 12 கம்மியாக இருக்கா, அப்போ 144. அதை லாஸ்ட் எழுதிக்கோங்க, 44. இந்த 1 கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த 88 இன்ட்டு 2 பண்ணணும். 88 இன்ட்டு 2 பண்ணால் என்னாச்சு, 176. சரிங்களா? இந்த 76 அப்படியே வச்சுக்கணும், இந்த 1 அப்படியே விட்டுறணும். 2 டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதனால் 76 அப்படியே வச்சுட்டு இந்த 1 பார் ஆகணும்ல, இந்த 1 இதை கூட ஆட் பண்ணிடுங்க. இது கூட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்து 77. பார்த்தோன்னே இப்படி சொல்லலாம், ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்ணாத ஆட்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கிடச்சுன்னா நமக்கு 7744. இதுதான் என்னது, ரீட் பண்ணவங்க. ரீட் பண்ணதோடைய ஆட்களோடைய எண்ணிக்கை இது. அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்கா எழுதிக்கிறேன். எலிஜிபிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய், எலிஜிபிள் இங்கே வந்து ஒய்ஏ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்து அப்ளைடு ஃபார் போஸ்ட் வந்து 6000. அப்ளைடு வந்து 6000, 6000. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு ஃபார் போஸ்ட் வந்து 0.25 ஒய், 0.25 ஒய். ஓகே. அடுத்து இங்கே ஒய் மைனஸ் 800 எக்ஸு. என்னது, இன்டர்வியூவா, இன்டர்வியூ. ஒய் மைனஸ் 800 எக்ஸு. அடுத்து பீப்புள் செலக்டட் ஃபார் போஸ்ட் பிஇ, இங்கே 0.5 செலக்டட் பி, இது 0.5 பி. ஓகே, ரைட். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பியோடைய வேல்யூ புரிஞ்சு தானே. 11 மல்டிபிள்ஸில் இருக்கணும்னா 85க்கு மேலேனா நமக்கு என்னென்ன இருக்குது, 88 இருக்குது, இல்லைனா 99 போகணும். 88 போகும்போது தான் எனக்கு ஸ்கொயர் பண்ணால் 8000க்கும் 7200க்கும் நடுவில் வருது. 99லாம் நான் போனேன்னு வைங்களேன், 8000த்தையே தாண்டிடும். 8100 தான் 90, 90 8100. அப்போ நான் எனக்கு என்ன கிடச்சிரும், கண்டிப்பாக இதோட கம்மியாக தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதான் போட்டு போயிடலாம். 88. அப்போ பியோடைய வேல்யூ 88ன்னு கண்டுபிடிச்சாச்சு. பியோடைய வேல்யூ 88ன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து இங்கே டேரெக்டாக போய் ஆன்சர் போட்டலாமா, லாஸ்ட் ஆன்சர் போட்டலாமா. பியோடைய வேல்யூ 88. பி 88 புரியுங்களா? அப்போ லாஸ்ட்டில் போய் ஆன்சர் போட்டுரும். ஆன்சர் போட்டால் இங்கே வந்து பி என்ன வரும், பிக்கு பதில் எனக்கு 88 போட்டால் இங்கே 88 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக்கு பதில் 88 போட்டால் என்னாச்சு, 0.5 வந்து பாதி ஆகியிருக்கும். பாதி ஆகினா 44. ரைட்டு, 44. அடுத்து பி 0.5, இது 7007. ஓகே, இங்கே இந்த ஹிண்ட்டு, இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்களே. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 1/10 ஆஃப் த டோட்டல் பீப்புள் ஹூ அப்ளை பண்ணவங்களில் எங்கே, போஸ்ட் ஏக்கா அப்ளை பண்ணுவாங்க. போஸ்ட் ஏல அப்ளை பண்ணவங்க 6000 பேருங்க. 6000 பேர்த்தில் 10 பேர் இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகலை. ஆர் நாட் அப்பியர்ட் இன் இன்டர்வியூ ஃபார் போஸ்ட் ஏ.
ஓகே 10% அப்பியர் ஆகலை, அதான் 1/10 அதானே. மொத்தமாக டோட்டலாக அப்ளை பண்ணுவாங்க 6000 பேர், அதான் 10. அதில் 1/10ன்னு சொல்லும்போது அப்போ 10%, 10% 600 பேர் அப்பியர் ஆகலை. கரெக்டாக 600 பேர் அப்பியர் ஆகணும்னா 5400 பேர் தான் எத்தனை இன்டர்வியூ அப்பியர் ஆகிருக்காங்க. போஸ்ட் ஏவோட இன்டர்வியூக்கு 5400 பேர் தான் அப்பியர் ஆகிருக்காங்க. போஸ்ட் ஏவோட இன்டர்வியூக்கு 5400 பேர் தான் அப்பியர் ஆகிருக்காங்க. எப்படி சார் சொன்னீங்கன்னா தான் கொடுத்துருக்காங்க, ஹிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை பண்ணவங்களில் 10% வரலை, நாட் அப்பியர்டுன்ட்டாங்க. நாட் அப்பியர்னா அப்போ தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, இங்கே 800 வந்தால் ப்ளஸ் ஆகும், 6200. ஒய்யோட வேல்யூ 6200. 6200 போட்டுருங்க டக்குன்னு. ஒய்யோட வேல்யூ 6200. அடுத்து ஒய்யோட வேல்யூ இங்கே 1/4. 1/4 இதை பாதி ஆக்கணுங்கன்னா என்னாச்சு, 1550. ரைட், 1550. ஒய்க்கு பதில் என்ன போடலாம், 1550. ரைட். அடுத்து இங்கே அப்ளை பண்ணவங்க 1550. ரைட்டு. அடுத்து ஒய்க்கு பதில் இங்கே 6200. 6200ல் ஒரு 800 போச்சுன்னா இங்கே 5400. இங்கே தான் பார்த்துட்டோமே நம்மளே, 5400. ரைட். இப்போ நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டோம், எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா. யார் ஃபில் பண்ணல, எக்ஸை மட்டும் ஃபில் பண்ணல. எக்ஸை பற்றி க்ளூ இல்லை. அப்போ எக்ஸை வச்சு க்ளூ இல்லை. அப்போ கீழே கொஸ்டின் ஃபுல்லாக எக்ஸை வச்சு தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸை வச்சு க்ளூ இல்லை. ரைட். ஐயோ ஏதாவது அழிச்சுட்டேனா, ஒரே நிமிஷம். 8000 பி வந்து பார்த்திங்கன்னா 88. ஓகே, எக்ஸை வச்சு இந்த பாக்ஸ் தான், இந்த பாக்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துட்டோம். பணலாம் எடுத்துட்டோம், பணலாம் பிரிச்சிட்டோம், இந்த மாதிரி எடுத்தாச்சு. ரைட். கேட்டிருக்க கேள்வி என்னது, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஓகே, 1.5 ஆஃப் பி, தென் த ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைடு பாரு. ஓகே, பி அப்ளை பண்ணுவாங்க. பி அப்ளை பண்ணவங்க எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைடு. பி அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர், 1550. 1550 ஒரு சைடு 1550. எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5னா இது P4. P4 இருந்தால் எக்ஸ் 5 இருக்கும். P4னா P88. 88. 22னா இங்கே வந்து 110. 110 இன்ட்டு 110 ஸ்கொயரை தானே கேட்குறாங்க, ஸ்கொயராக தான் கேட்குறாங்க. 110 இன்ட்டு 110னா 12100. 12100ல் 1550 போகுது அப்படின்னா ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணினா இங்கே 0ன்னு வச்சுக்கலாமா, இல்லையா அந்தளவுக்குலாம் போகணுமா, ரொம்ப மோசமான மல்டிப்ளிகேஷன் இதாக இருக்குமே. 12000 1500 ஏன்னா ரவுண்டில் இருக்கா, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வேறு என்ன பண்ணுறது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 11 இங்கே வந்து 650. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10. 10650 ஆன்சர். 10650 ஆன்சர். ரைட். அடுத்து இல்லை இங்கே கொடுத்துருவாங்களா, இங்கே 10ன்னு கொடுத்து அப்புறம் இங்கே 10ன்னு இருக்கும். அடுத்து ஆமாம் அப்படி வரும்ல, பாருங்க மைனஸ் பண்ண தெரில. சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன், மைனஸே பண்ண தெரில எனக்கு. சரிங்களா, 1550. ரைட்டு. இங்கே 0ன்னு வருமா, ஓ இங்கே 10ன்னு வருமா. அடுத்து இங்கே -10, இங்கே 0. அடுத்து இங்கே 1னா இங்கே 10, 5 10 550. 10550. ரைட்டு, 10550 ஆன்சர். அடுத்து பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ்டு பி. எக்ஸுக்கும் பிக்கும் பாசிபிள், எக்ஸுக்கும் பிக்கும். எக்ஸுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் பிக்கு மட்டும் நமக்கு என்ன தெரியும், 88 தெரியும். எக்ஸுக்கு என்ன வரும், ஆமாம் எக்ஸுக்கு அப்போ என்ன வரலான்னா, ஏவை வாங்கினவங்க எத்தனை பேர்னா 16000 பேர். ஓகேங்களா, 6200லேருந்து 16000 எத்தனை ஸ்கொயரு, 4000 ஸ்கொயர். 400 ஸ்கொயரா, 400 ஸ்கொயர். 400 ஸ்கொயர்னால் 16000 வேல்யூ. சரிங்களா, ரைட்டா, 400 ஸ்கொயர் தானே. ஆமாம், 400 ஸ்கொயர் தான். 400 ஸ்கொயரு இதுனா என்னது, ஏவுடைய வேல்யூ. சரிங்களா, இதிலேருந்து எனக்கு எதுக்குள்ளே இருக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6200ன்னு சொல்லும்போது 80 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 80 கொஞ்சம் கம்மினா 75 ப்ளஸ்ஸு, இல்லை 78 ப்ளஸ்ஸு 78. இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் 78 ஸ்கொயர், 78 ஸ்கொயர் வரலாம். இது வந்து 400 ஸ்கொயரு, இது 78. இது ரெண்டுத்துக்குள்ள நடுவில் எதுனாலும் இருக்கலாம். எக்ஸோடைய வேல்யூ எதனாலும் இருக்கலாம். அப்போ 78லேருந்து 400க்குள்ளே இருக்கும். 78லேருந்து 400க்குள்ள. P88 கன்ஃபார்ம். பி சைடு 88 பாசிபிள் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அதனால தான் பிரச்சனை. புரியுங்களா, P88, P ரைட் சைடு 88 அப்படின்னா P44 இருக்குது, 44 இருக்குது, 44 இருக்குது, 44 இருக்குது. எல்லா சைடும் வரும் வாய்ப்பு இருக்குது. இது 44ஆவதுனா, இது 44ஆவதுனா எல்லாமே டிவைடட் பை 2 ஆயிருக்கு. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா இன்ட்டு 2 பண்ணிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 57 இருக்குன்னா 114 பாசிபிள் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு எத்தனை வரணும், 78லேருந்து ஒரு 400க்குள்ளே எதுனாலும் வரலாம். சரிங்களா, அதான் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே ரைட்டா.
ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 47 47னா என்னது 47னா 94 பாசிபிள், 41 98, அடுத்து 102 பாசிபிள், எல்லாமே பாசிபிள், ஆல் ஆஃப் தீஸ் பாசிபிள். ரைட், அடுத்து வாங்க லாஸ்ட். இஃப் டோட்டல் பீப்புள் அப்பியர்ட் ஃபார் இன்டர்வியூ ஃபார் போஸ்ட் பி ஆர் 2% ஆஃப் தட் ஆஃப் போஸ்ட் ஏ. போஸ்ட் ஏவோட 2% தான் இருக்கா, போஸ்ட் ஏலேருந்து 2% தான் இருக்காங்க அப்பியர் ஆனவங்க. ஓகே, இங்கே 2% தான் சொல்லிட்டாங்க. எக்ஸோடைய வேல்யூ 2%ட்டாங்க. எதுலேருந்து பார்க்கும்போது இதுலேருந்து பார்க்கும்போது 2%. இதில் 1% எவ்வளோ ஆச்சு 54, 2% எக்ஸோடைய வேல்யூ 108. எக்ஸோடைய வேல்யூ 108ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினில் 108ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோடைய வேல்யூ 108ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த பீப்புள் ஹூ ரீட் த பேம்ப்ளெட்ஸ் ஃபார். ஓகே, பேம்ப்ளெட் வந்து போஸ்ட் ஏ ரீட் பண்ணிக்கேன், ஆனால் அப்ளை பண்ணல. பேம்ப்ளெட்டை ரீட் பண்ணிக்கேன், அப்ளை பண்ணல. பேம்ப்ளெட் ரீடிங், பேம்ப்ளெட்டை ரீட் பண்ணவங்க எத்தனை பேர்? இங்கே எக்ஸ் ஸ்கொயரா, அப்போ 108 ஸ்கொயரு. அப்ளை பண்ணாத ஆட்கள், அப்ளை பண்ணவங்க எத்தனை பேருன்றதை மைனஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்? 6000 பேர். அப்போ நம்ம பேம்ப்ளெட்டை வாங்கி ரீட் பண்ணவங்கலேருந்து 6000 மைனஸ் பண்ணிட்டால் அது கிடச்சிரும். அப்ளை பண்ணாத ஆட்கள் அப்படி தானே? அப்ளை பண்ணாத ஆட்கள் கேட்குறாங்க, பேம்ப்ளெட்டை வாங்கி ரீட் பண்ணவங்கலேருந்து அப்ளை பண்ணவங்களை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? 108 ஸ்கொயர்னா இதானே ரெஃபரன்ஸ் என்னது 100, ரெஃபரன்ஸை 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 108 × 108ன்னு எழுதுவீங்களா? ரெஃபரன்ஸ் 100ன்னு வச்சிங்கன்னா இங்கே எத்தனை அதிகமாக இருக்குது? 8 அதிகமாக இருக்கும். இங்கே எத்தனை அதிகமாக இருக்குது? 8 அதிகமாக இருக்கும். இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை மல்டிபிள் பண்ணி லாஸ்ட் கார்னர் எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து இதை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இதை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டத்தையும் ஆட் பண்ணாலும் எவ்வளோ வந்துடும்னா 108 + ஒரு 8 எவ்வளோ ஆச்சு? 116. இதான் வேல்யூ, இதான் 108 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 116 64 மைனஸ் ஒரு 6000 4 6. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 64 முடியணுமா? 64 முடியணும். இங்கே 2 ஆப்ஷன் இருக்கா? ஐயா 3 ஆப்ஷன். இது 2 வராது. 64 முடியணும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 116ல் 60 போச்சுன்னா 56, 116ல் 68 போச்சுன்னா 56. ரைட், ஓகே, அதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து இன்னும் ஒரு 2 அப்ளிகேஷன் செய்ய டைம் இல்லை. இப்போயே பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டிஐ கொண்டு வரேன், இந்த பனல் பேஸ்ட் டிஐ கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் ஈக்குவேஷனாக போடுற மாதிரி இருக்குது, நிறைய ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேனா கண்ணி போட்டு விட்ருங்க. ரைட்டா? அடுத்து இதில் எதுவும் query இல்லை சார், மெயின்ஸ் கொஸ்டின் நான் இந்த கொஸ்டின் செஞ்சேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை கொண்டாங்க அப்படின்னா எனக்கு அமுச்சு விடுங்க. டெலிகிராம் ஐடி தான் லியோ சார் 31 போட்டு அதுக்கு அமுச்சு விடுங்க. நம்ம ஆப் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணிங்க, அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே போய் ப்ரொஃபைல் இருக்கும். சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துங்க. ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வச்சுட்டு இந்த சேட்டில் வந்து ஆட்மி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டால் டெஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி விட்ருவாங்க. கூடி சீக்கிரமாக லேப்பில் போகிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இப்போதைக்கு ஃபோனில் டெஸ்ட் போட்டுக்கலாம். எல்லா விதமான டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது ஓகேவான்னு பாருங்கள். இல்லை பிஓ லெவல் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக பிஓ லெவல் தான் வேணும்னா பிஓ லெவல் போயிடலாம். நாளைக்கு இதை எடுக்க போகிறேன், 50 எடுக்க போகிறேன். கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ.